மற்றும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழானா அது மதுரை சித்திரை திருவிழா தான். அந்த சித்திரை திருவிழாவுக்கு முன்னோட்டமாக நடக்கிற இந்த பங்குனி பெருவிழா, ஆமாங்க, தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற இந்த பங்குனி பெருவிழா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. பதினஞ்சு நாட்களாக இந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற இந்த பங்குனி பெருவிழாவில் முக்கியமான விழா இந்த தேரோட்டம். மதுரை மட்டும் கிடையாது, மதுரை சுற்றியில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும் இதில் கலந்துக்கிட்டு முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிற இந்த கோஷம் அந்த விண்ணுலகே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்த இந்த தேரோட்டம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த தேரோட்டத்தில் கலந்து முருகனை தரிசனம் பண்ண வர்ற அத்தனை பொதுமக்களுக்கும் இந்த கிரிவல பாதையில் நிறைய தன்னார்வ குழு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த திருநகர் முருக பக்தர்கள் திருப்பணி குழு 3வது வருஷமாக மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அன்னதானத்தை. முதல் வருஷம் 20,000 பேத்துக்கு போட்டோம், 2வது வருஷம் 25,000 பேத்துக்கு போட்டோம். இந்த தேர்தல் விதிமுறையின் காரணமாக நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போட சொன்னாங்க, அதனால் 10,000 பேத்துக்கு போடுறோம். எங்களோட நோக்கம் இது முருகனுக்கு எல்லாருமே கிராமத்துலேருந்து எல்லாருமே அங்கேருந்து வருவாங்க, ஹோட்டல் எங்கேயுமே இருக்காது, அதனால் அவங்க சாமியும் பார்த்துட்டு வழி நிறைஞ்சு போகணுன்றதுக்காண்டி இதை நல்ல நோக்கத்துக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வர பக்தர்கள் அனைவருக்கும் 6 படை முருகனுக்கு அறுசுவை உணவு வருட வருடம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பணி கண்டிப்பா மென்மேலும் தொடரும். இந்த திருப்பரங்குன்றம் தேரோட்டத்தில் நடந்த அத்தனை அன்னதானமும் மிக சிறப்பாக நடந்தது. அதில் இந்த டீம் செஞ்ச அன்னதானங்கிறது கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று. ஏன்னா பணம் இருந்தால் மட்டும் போதும் ஒரு அன்னதானத்தை செஞ்சு முடிச்சலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, மனசு வேணுங்க. மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அன்னதானத்தை செய்யறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. சும்மா நாங்கள் 5,000 பேருக்கு கொடுத்தோம், 10,000 பேர் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் இல்லாமல் அதுக்கான மெனக்கடல் அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம். இவங்க வாங்குற மளிகை சாமான்லேருந்து அரிசி பருப்பு மட்டும் கிடையாது, இதுக்கு சமைக்கிற சமையல்காரங்களும் ஒரு முதல் தரமான சமையல்காரர்கள் இருந்து முதல் தரமான மளிகை சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப குவாலிட்டியாக நேர்த்தியாக சமைச்சு இவங்க பரிமாறினாங்க. முக்கியமான விஷயம், 5,000 பேர் 10,000 பேருக்கு முகம் சுளிக்காம ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் ஒரு ஆர்கனைஸ்டாக இவங்க அன்னதானம் பண்ணது எல்லாரோடையும் பாராட்டியும் பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் தேரோட்டத்தில் கிரிவல பாதையில் அன்னதானம் வழங்குற அத்தனை டீமுக்குமே அவங்களோட குடும்பத்துக்கும் சரி, அவங்க அத்தனை பேருக்கும் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு 5,000 பேருக்கு ஆரம்பித்தோம், இன்றைக்கி அது வளர்ந்து 10,000 பேருக்கு மேலே இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறோம். அடுத்தடுத்த வருடங்களில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே இங்கே வந்தால் சாப்பிட்டு போகலாம், சிறப்பாக சாப்பிடலாம், அறுசுவை உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அவ்வளவு ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் மிக பணிவோடும் இங்கே எல்லாரும் பரிமாறுவாங்க. இவங்களோட இந்த பெரும் பணி மேலும் மேலும் சிறக்க முருகனோட சேர்ந்து நம்மளும் வாழ்த்துவோம்.